Hi everyone, welcome to Option Tamil Trader. நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அனைத்துமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800, அதாவது 24,800 பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு அப் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருந்தது. சரியா? 150 பாயிண்ட் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிருந்தது. சரியா? லோவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 160 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் ஓப்பன்லேருந்து மேலே வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆன இடத்துலேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆகி அகைன் நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அதாவது 800 ஓப்பன் பண்ணாங்க, 800லேயே மார்க்கெட் என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, நம்ம இதில் எப்படி வாய்ப்பு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால நம்மளால குரூப்பில் வந்து அப்டேட் பண்ண முடியல. எதுவும் நான் என்னால் குரூப்பில் வந்து எதுவும் நம்மளோட வியூ வந்து ஷேர் பண்ண முடியல. சரியா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் தான் சொல்லியிருந்தோம். அந்த கால்குலேஷன் மெத்தட் தான் இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு என்ட்ரி வந்து எடுத்துருந்தோம். சரியா? சரி, ரைட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டேவோட அடுத்த மணி. சரியா? க்ளோசிங்கில் எது அடுத்த மணியாக இருந்ததோ, நம்ம எது டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 24,850. சரியா? அதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, டிஃப்ரெண்ட் கம்மியாக இருந்திருக்கு. ஓகேவா? கால் அண்ட் புட், அதோட புட்டு தான் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இங்கே எடுத்து வச்சிருக்கேன். சரியா? ப்ரீவியஸ் க்ளோஸ் 99 ரூபாவில் அது முடிஞ்சிருக்கு கால் ஆப்ஷனு. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 113 ரூபாவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிஜெக்ஷன் லெவல் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்தது தான் இந்த லைன். நம்ம ஆல்ரெடி நம்மளோட பேஸ் வேல்யூவில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும், இந்த லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் மேனுவலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம 24,850 அதோட என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு மிட் லெவலுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த 99 அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்றது பாருங்க. 9 4 9 24. ஓகே, 24,949 அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா? ஸோ இந்த லெவலில் நம்ம என்ன பண்றோம், இங்க மார்க் பண்ணிடுவோம். எவ்வளோ பார்த்தோம், 24,949 அப்படின்ற லெவலில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அங்கே மார்க் பண்ணோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லெவலில் இருந்து என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியத்தில் லெவல், அந்த லெவல்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சோம், இதில் கன்ஃபார்ம் எடுத்து ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துருந்தோம். சரியா? டவுன்ஃபால். ஓகே, ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போ பார்த்துடலாம். சரியா? ஸோ நம்ம மெத்தட் வந்து இதுதான். ஸோ ரிஜெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதுல இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ரிவர்ஸில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த என்ட்ரி நம்ம எப்படி ஆப்ஷன் லெவல்ஸில் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரியா? நான் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? தெரியுதுங்களா? அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ரிவர்சல் வந்து எதிர்பார்த்தோம். கரெக்டாக அதே மாதிரி ரிவர்சல் வந்து எங்கே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் படி
100 வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, க்ளோஸ் கொடுத்துட்டாங்க இந்த இதில். அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணியிருக்கு, கால் ஆப்ஷனும் பிலோ 80 கிட்ட வந்துருச்சு, பிலோ 80 கீழே வந்து க்ளோஸ் கொடுத்தாச்சு. சரியா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம் 160. ஓகேவா, 110ல் நான் என்ட்ரி போயிருந்தேன், அதுலேருந்து 160 50 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம் இதில் கேப்சர் பண்ணோம். ஓகேவா, ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து இதில் தான் இருந்தது, அதாவது 24,900. சரிங்களா, 24,900 புட் ஆப்ஷனில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த மீட்டிங் பாயிண்ட்ல தான் நம்ம என்ன செஞ்சோம், என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருந்தோம். சரியா, என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட அடுத்த லெவலான 160 வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. சரிங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள செட்டப், இன்னைக்கு நம்ம பண்ண செட்டப்பு. ஸோ இந்த இது என்னால் வந்து என்ன பண்ண முடியலன்னா குரூப்ல வந்து போட முடியல, நான் வெளியே இருந்ததுனால. சரிங்களா, நானே மொபைலில் தான் வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, சரி, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருக்கு. சரியா, இந்த ஜோனுக்குள்ளே தான் கடந்த ஒரு மாசமா வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த ஜோனுக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செல்லரோட கண்ட்ரோலில் தான் என்ன செய்யும் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சரி, இந்த கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட நிஃப்டி எக்ஸ்பெரியோட பாக்ஸ் தான். சரியா, நிஃப்டி அண்டு சென்செக்ஸோட என்னைக்கெல்லாம் எக்ஸ்பெரி ஆயிருக்கு, எந்தெந்த இடத்துல எக்ஸ்பெரி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கடந்த 3 வாரமாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 வாரமாகவே நிஃப்டியோட எக்ஸ்பெரி வந்து வியாழக்கிழமை எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட்டு இன்னையோட ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே தான் என்ன செய்யும், முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சரியா, மேக்ஸிமம் 800 to 850 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த வார் யூஸ் வந்து இருந்துட்டு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் சிவியராக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு வந்து நம்மளுக்கு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 24,500 ஓகேங்களா, 24,600 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதாவது நம்மளுக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா மட்டும். ஓகேங்களா, கேப் டவுன் ஆகலை, ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இங்கேயே முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு ஒரு சைட்வேஸில் போயிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா, அது இல்லாமல் நாளைக்கு தான் பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும், அதாவது இந்த போகிற பதட்டத்துலேருந்து ஏதாவது யாராவது ஒரு டிக்ளேர் பண்ணாங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், மார்க்கெட் நம்மளுக்கு நல்லா ஒரு அப் மூவ்மெண்ட்டை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க 25,000 வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், 25,100 பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் இந்த சைட்வேஸில் தான் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சரியா, அதாவது 950 வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் என்ன செய்யும் மார்க்கெட்டுக்கான மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஆனால் என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகேவா, என்னோட வியூ வந்து இதுதான். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும் மார்க்கெட்டு மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வார் பதற்றம் அப்படின்ற ஒரு காரணத்தினால். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.